ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கரண்ட் பில் எல்லாருக்குமே பயங்கரமாக ஏறிடுச்சுங்க. டிஎம்கே அரசில் பார்த்தீங்கன்னா ரூ. 400 வந்துட்டு இருந்துச்சு, ரூ. 500 வந்துட்டு இருந்துச்சு. ஏன் 2000 வந்துச்சு, 3000 வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 15,000 வருது, 7,000 வருது, 8,000 வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் கரெக்டு தான். எவ்வளோ யூனிட் ஓடிச்சு கொஞ்சம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒன்னும் இழிச்சவா இல்ல. என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. இப்படி தாங்க ஓடிடுறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸை பிடிச்சி வந்து அட்டி நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. வயசாளி அவங்கள தான் டேரெக்டாகவே சொல்லலாம். அவங்கள தான் பிடிச்சி வந்து அத்தனை பேர் வந்து ஓட்டுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. இது கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் அப்போ கேட்கலையா, நீங்கள் ஒழுங்காக ரீடிங் பார்த்தீங்களா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக வச்சு அவங்கள வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள். ஓகே, மேபி அந்த 200 500 யூனிட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 ஆஃபர். ஓகே, வெல் அண்ட் குட். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெளியே சும்மா கேட்டுப்பாங்க. 10ல் மேபி 6 பேருக்கு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த 4 பேருக்கு அதிகமாக தான் இருக்குன்றாங்க. அந்த 4 பேருக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த 6 பேருக்கு வந்து அடுத்தாட்டி அதிகமாக வரணும்னு எங்கள் இன்டென்ஷனே கிடையாது. அந்த 4 பேருக்கு வந்து அதிகமாக வருதே, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பேசுகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் உறவினர்கிட்டயோ யார்ட்டையோ ஒருக்கிட்ட கேளுங்க. கேட்டதில் வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 10ல் 6 பேருக்கு வந்து 10ல் 4 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கூடியிருக்கலாம், அந்த 4 பேருக்காக தான் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக இருக்குதா? கரெக்டாக? ஓகே. இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குது. அந்த ஸ்லாப்பை நான் வேணால் சைடில் நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது போக பல யூடியூப் சேனலில், அதாவது இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கணுன்னா அவரை போய் பாருங்கள். அவர் கிளியர் அண்ட் கட்டாக வந்து ஒரு வீடியோவே வந்து மேக் பண்ணி போட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதாவது வெயில் தாக்கம் நீங்கள் போன வருஷம் இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணணும், எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கு அதை தான் இங்கே செக் பண்ண பார்க்க போகிறாங்க. என்ன பார்ப்பாங்க? எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ, 200 யூனிட்டுக்கு மேலே போனால் 500 யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. சும்மா யாரும் போட போகிறதில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்கள் நீங்கள் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 3 ஏசி இருக்கும், 2 ஃப்ரிட்ஜ் இருக்கும், 2 வாஷிங் மிஷின் இருக்கும். எல்லாமே கண்ட கருமாத்தில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு நான் சாமானிய மக்கள்னு சொன்னால் இந்த மக்கள் எப்படிங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்களா? அதுதான் இங்கே கொஸ்டின் மார்க்கு. அதை நீங்கள் கிளாரிட்டி எடுத்துகிட்டு யார் சைடு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கன்னா இது கரெக்ட் வேவாக இருந்திருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக வந்து எனக்கு இப்போ இப்படி வந்துச்சு, இப்போ இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவே இல்லாமல் உட்காந்து பேசுகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, யூனிட்டை கால்குலேட் பண்ணணும். இங்கே தெளிவாக அதுக்கான வீடியோஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது, கால்குலேட் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரீடிங் எடுக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, டிவிக்கு அரசில் தான் எனக்கு அமௌண்ட் அதிகமாகிடுச்சு, இங்கே பார்த்தீங்களா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து தப்பாக இருக்குது. நம்ம சைடு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காமல் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருந்துக்கிட்டு ஒரு அரசு மேலே குற்றம் சாட்டுறது வந்து எப்படியும் பொறுத்துக்க முடியல. இது டிஎம்கே இருக்கட்டும், டிவிக்கே இருக்கட்டும், ரெண்டுக்குமே இங்கே காமனாக சொல்கிறது என்னென்னா இதுதான். நம்ம சைடு என்ன மிஸ்டேக்குன்னே தெரியாமல் நமக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட யூனிட் எவ்வளோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 200 யூனிட் ஓடி இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 யூனிட் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கும், 400 இந்த பில் 600 வந்துருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த பாருங்கள் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி இந்த 58 யூனிட் தானே நீங்கள் சார்ஜஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப் இதை மட்டுமே பார்க்காம இங்கே சில அறிவார்ந்த தற்கொலைகளை உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதையும் உட்காந்து இருந்துக்கிட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. யாருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நாம் தமிழர் தம்பிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, 234 தொகுதியில் டெபாசிட் இல்லாதவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் அத்தனை பேர் இருந்துட்டு இந்த பார்த்தீங்களா டிவிக்கு அரசு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு, டிவிக்கு அரசு ஏமாத்துது, இந்த பார்த்தீங்களா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள்கிட்ட காசை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில பேர் வந்து என்ன மிஸ்டேக்கு எதனால் கூடிச்சுன்னா கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்துட்டு அதை பார்த்துட்டு இவங்க ஃபயர் விட்டு இருந்தால் பார்த்தீங்களா டிவி அரசு இப்படி தான் இருக்குது, ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் என்ன மாதிரி ஒரு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஐ கம் க்ளோஸ் டு யூ. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் see it. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 2024 கரெக்ட், 4th June 2025 2569. ஓகே, நெக்ஸ்ட்டு 2799 August 2025. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2502 9th October 2025. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2578 9 December. அப்புறம் February வந்து 4 ஆயிருக்கு. எப்போ? இந்த வருஷம். ஓகேங்களா? இன்னொன்னா
இந்த 37413 வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்ச் இவங்க சார் எதுக்கு சரி ப்ரோ, உனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு வந்து 2478 அது வந்திருக்குது. ஜூனில் பார்த்தீங்கன்னா 4500 ரேஞ்சு வந்திருக்கா. அது ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? எதுக்குங்க 2000 எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் சண்டை போட வேண்டியது தானே? அப்போ இதே கொஸ்டினை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலங்க. மக்கள் இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க. ஏங்க இதிலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாப் சார்ஜஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகலை. பட் அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த ஸ்லாப் ஒன்று வச்சுருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். அந்த ஸ்லாப்பை வந்து டிஎம்கே அரசுலேயும் வந்து அதே தான் இருந்துச்சு, டிவிகே அரசுலேயும் அதுதான் இருக்குது. அது எந்த விதத்துலேயும் மாறுபடலை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே கால்குலேட் பண்ணாமல் நம்ம சைடு ஏதாவது ஓவர்லோடு எடுக்குதா, இல்லைனா வந்து ஏதாவது கரண்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்குதா, அதெல்லாம் செக் பண்ணணும். எங்கள் செக் பண்ணால் தான் உண்டு. அதுக்குன்னு இருந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்ம அரசை குறை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எனக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம சைடு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இருந்துக்கிட்டு உங்கள் சைடு எதுவுமே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா மீட்டரில் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். அப்படி மீட்டரில் மிஸ்டேக் இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு ரீடிங் ஒழுங்காக எடுக்கலன்னா கம்ப்யூட்டர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்க்க போகிறாங்க. அதை விட்டுட்டு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயமாக எனக்கு தோணலைங்க. இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது முழுக்க என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணிட்டு எல்லாருக்குமே கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வெயில் வந்து குறைஞ்சபாடு இல்லை. அத்தனை பேர் வீட்லேயும் இப்போ ஒரு சில பேர் வீட்டெல்லாம் ஏசி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசி வந்து அதிகமாக லோடு எடுக்க தான் செய்யுது. அப்படின்ட்டு இருக்கும்போது கரண்ட் பில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலில் தெளிவான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதை நீங்கள் உட்காந்து பாருங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் நம்மளுக்கு எதனால் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் இந்த வீடியோ எதுக்காகன்னா, ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. எங்கே நம்ம சைடு மிஸ்டேக் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் நம்ம ஒரு கதையை அளந்து விடுறதெல்லாம் வந்து நியாயமாக எனக்கு படலை. ஓகே, உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயமானது இருக்குது. என்ன நியாயமானது இருக்குன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ கெட்டிகிட்டு இருந்தோம் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எதனால் வந்துச்சு, எவ்வளோ யூனிட்ஸ் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரில. சாமானிய மக்கள்னால் இங்கே யார் தெரியுமா? இந்த 200 யூனிட் ஃப்ரீலியும் கெட்டாதும் கரண்ட் பில்லே வராமல் இருக்கிறாங்களா, அவங்க தான் சாமானிய மக்கள். இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்களோ அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணுறவங்களும் வந்து எப்படி சாமானிய மக்களாவாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் நாங்கள் மற்றவங்களுக்காக தான் பேசுகிறோம், உங்களுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. அதனால் கொஞ்சம் விசாரிச்சுட்டு உட்காந்து பேசுங்க. அவங்க சைடு இப்போ சப்போஸ் அதாவது வந்து இபி சைடு மிஸ்டேக் இருக்குன்னா நியாயம். பட் ஓகே, அவங்க சைடு தாங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இங்கே நம்மளை விசாரிக்காமல் இருந்துக்கிட்டு ஒரு இதை வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ அடி நடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஆதரவாக இருந்தவங்களே பிடிச்சி அடி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஆதரவாக இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் யாராவது செட் பண்ணாங்க அப்படின்னா கேட்க தான் செய்வாங்க. கரண்ட் பில் அதிகமாகிடுச்சு, இந்த பாருங்கன்னு சொல்லி இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உட்காந்து போட்டுட்டு இருக்கிறாங்களா, அவங்களோட நியாயத்தை சொல்கிறாங்களாம். அப்பவும் என்ன சொல்கிறாங்க, 6ல் 4 பேருக்கு அப்படி அதிகமாக வந்திருக்கு. இப்போவும் அப்படி அதே மாதிரி உட்காந்து வந்துக்கிட்டு நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சரியாக படலை. ஏன்னா வந்து அதுக்குன்னு இங்கே டிஎம்கே கூட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, தப்பாக இருக்குது. நம்ம சைடு என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். மீட்டரில் மிஸ்டேக்கு இல்லைனா அவங்க ரீடிங் வந்து தப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எனக்கு இவ்வளோ தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைடு வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி ஆக்ஷன் எடுக்கலாம்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிவியராக அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பட் இங்கே எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு கூட நம்ம அந்த பில்லில் கூட நம்ம நோட் பண்ணாமல் இருந்துட்டு எனக்கு இவ்வளோ வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு சரியாக படலை. ஏன்னா இதை ஒரு பாயிண்டாக எடுத்து ஒரு இதாக எடுத்து இங்கே ஃபேக்கான நரேட்டிவ் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நிறைய பேர். அதுதான் இங்கே தப்பாக இருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து அந்த லேட்டாக கூட ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தப்பு தான். அப்படி ஏதாவது நடந்திருக்கு, அப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு ரீடிங் லேட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கரண்ட் பில் வந்து இதில் ஆட் ஆகிரும். அப்போ அந்த 10 நாள் வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமாக ஓடி இருக்கும். 200 யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 10 நாள் டிலே 200 யூனிட்ஸ் நீங்கள் 199 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடிங் எடுக்கிறவங்க ஒரு 10 நாள் அதிகமாக எடுக்கும் போதில் இன்னொரு 50 யூனிட்ஸ் ஓடிடுன்னா அந்த 50 யூனிட்ஸ் உங்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீயாக வர வேண்டியது 50 யூனிட்ஸ் நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி வந்துடும். அப்படி ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் அவங்க சைடில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட்
என்ன நடக்குது, எதனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸே பண்ணாமல் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சு அதனால் ஆதங்கத்தை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம சைடில் ஒரு ப்ரூஃபே ரெடி பண்ணாமல் இருந்துக்கிட்டு நம்ம சைடு என்ன மிஸ்டேக்குன்னே பார்க்காம இருந்துக்கிட்டு கதையை அளந்து விட்றதெல்லாம் வந்து எனக்கு சரியாக போடல. இது இவங்க டிவிக்கு ஆதரவு டிஎம்கே ஆதரவு அந்த கதை மாதிரிக்கே நான் வரல. தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக இருக்குது. இன்னும் இவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அதை திருத்திக்கிட்டால் கரெக்டு. பட் இவங்களை பிடிச்சி அடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்கள மட்டும் இல்லை, இதை பற்றி யார் பேசினாலும் கரெக்டான சூப்பரான ஒரு சொல்யூஷனோட பேசினாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி இருந்துட்டு குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தவறு தான். நீங்கள் இதை பற்றி நிறைய சொல்லி கேட்க மாட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.